ஹே செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லீயோட எஃப்எஃப் தான், டீமன் ஸ்டார்லிங். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். போன பாட்டில் அவ்வளோ நேரம் ஃபிலிக்ஸ் பேசி உங்ககிட்ட எந்த மாற்றுதலும் இல்லை, அப்படியே அழுதுட்டு நீங்கள் உட்காந்துட்டு பாட்டுக்கா வந்துட்டு லீகிட்ட சொல்லிட்டு போயிருப்பான். லீயோ உள்ளே வந்து அப்படியே உங்களை பார்த்து முறைக்க காரணம், இந்த பக்கம் ஃபிலிக்ஸ் போனதும் அவ்வளோ நேரம் அவன் அழுது கதறும் போது கூட எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லாமல் ஜடா மாதிரி இருந்துட்டு, அவன் இந்த பக்கம் போனதும் அவன் தூக்கி போட்ட அந்த சாக்லேட் பாக்ஸை எடுத்து நெஞ்சோடு அணைச்சிட்டு கதறி அலறிங்க. இதை பார்க்கும்போது லீக்கு செம்ம காண்டாகுது. அவனுக்கும் இந்த பொண்ணுங்களே இப்படி தான், ஏன் அவன் இருக்கும் போது இதெல்லாம் உணர்ச்சியை காட்டியிருந்தா என்ன, அவன் பண்ணது தப்பு தான், அதுக்கு மன்னிப்பே இல்லாத தப்பா என்ன, சரி தப்பு பண்ணிட்டான், மன்னிப்பு கேட்டு வந்துட்டான், மன்னிக்க வேண்டியதானே, ஏதாவது தண்டனை வேணாலும் கொடுத்துட்டு போகலாம். அதை விட்டுட்டு இப்படி ஜப்பு மாதிரி இழுத்துக்கிட்டு அவனுக்கு இருக்கும் போது எதுவும் பேசாமல் அவனை அப்படியே ரணமாக அவனை கஷ்டப்படுத்தி அனுப்பிட்டு இப்போ உட்காந்து அழுதுட்ருக்கா. அவளுக்கு வேதனை இருக்குது, இல்லைன்னு சொல்லலை, அதுக்கு ஏன் இப்படி பண்ணணும் அப்படிங்கிற நினப்பு தான் அவனுக்கு. ஸோ அவன் வந்துட்டு அவனும் அப்படியே பார்த்துட்ருக்கான். அவனுக்கு கோவம் வருது, இருக்கும் போது எதையும் காட்டலாம், இப்போ உட்காந்து ஒப்பேரி வைக்கிறான் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கும் வந்துட்டு கோவமாக வந்தாலும் ஒரு பக்கம் சரி என்ன பண்ணுறது, அவளோட சூழ்நிலை அது அப்படின்ட்டு உங்களுக்காகவும் பறஞ்சு பேசுது அவன் மனசாச்சு. ஸோ கொஞ்சம் நேரம் அழட்டும் அப்படிங்கிற மாதிரி அமைதியாக இருந்திருப்பான். ஸோ அவன் உள்ளே வரதை பார்த்துட்டு இப்போ அவனை அப்படியே பார்க்குறீங்க, பார்த்துட்டு இப்போ ஓடி போய் அவனை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேபி அப்படின்னு உங்களை காம் டவுன் பண்ண அவனும் வந்து ட்ரை பண்ண, நீங்களும் விடாமல் அப்படின்னு இன்னும் வேகமாக அழ ஆரம்பிக்கிறீங்க அவனை பார்த்ததும். ஸோ நீங்கள் கதறி கதறி அழுக ஒரு எட்டுக்கு மேலே அவனால் பொறுக்க முடியல. இவனடா நிறுத்த மாட்டான் போல இருக்கு அப்படின்ட்டு பேபி அப்படின்னு அவங்க கொஞ்சம் சவுண்டாக சொல்லுவோம். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க அழுக சத்தம் அப்படியே ஸ்லோவாகுது. நோ பேபி அப்படின்ட்டு அப்படியே உங்களை பார்க்குறோம். நீங்கள் அப்படின்ட்டு அழுதுகிட்டே இருக்க, சரி அழாதடி அப்படின்னு கண்ணை தொடச்சி விட்டு அப்படின்னு அவங்க கண்ணில் கிஸ் பண்ணுறான். நீங்கள் இன்னும் அழுதுட்டுருக்க, இவ்வளோ பாசம் வச்சுருக்கவா, அப்புறம் எதுக்கு இப்படி உட்காந்து ஒப்பேர் வச்சுட்ருக்க, அவன் வந்து அவ்வளோ கதறினால பேசினால காலை பிடிச்சி மன்னிப்பு கேட்டான், அப்போ மன்னிச்சிருக்கலாம்ல, அவன் கொடுத்த சாக்லேட்டை வாங்கி சாப்பிட்ருக்கலாம்ல, அதை விட்டுட்டு அவன் போனதுக்கப்புறம் இப்போ அதை கட்டி பிடிச்சி அழுது என்ன பிரயோஜனம்? இதில் யாருக்கு என்ன யூஸ் சொல்லு, ஏன் இப்படி நடந்துக்கிற அப்படிங்கிற மாதிரி அப்படியே கொஞ்சம் இதாக வாய்ஸ் தான் ப்ராடாக இருக்கே தவிர அவன் அப்படியே தலையை தடி கொடுத்து சாஃப்டாக தான் வந்துட்டு கேட்டுட்ருக்கான். ஸோ நீங்களும் சாப்பிடாமல் இருந்தது கூட அண்ணாவுக்காக தான். வாட் புரியலடி அப்படிங்கிறான். அது அண்ணாவுக்கு ஒரு வாட்டி ரொம்ப காய்ச்சல் வந்தது சின்ன வயசில், அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்போது எல்லோரும் சொன்னாங்க நமக்கு பிடிச்சதை விட்டு கொடுத்தா இந்த மாதிரி நமக்கு பிடிச்சவங்களுக்கு சரியாயிரும்னு. அப்போது நான் சாக்லேட் இனிமேல் சாப்பிட மாட்டேன்னு சொன்னேன். அதுலேருந்து நான் சாக்லேட் சாப்பிட்றதே ஸ்டாப் பண்ணிட்டேன். அதெல்லாம் அண்ணாவுக்காக தான். இப்போ நான் சாப்பிட்டா அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதனால தான் நான் சாப்பிட்ல அப்படின்ட்டு தேம்பி குழந்த மாதிரி அலறவங்கள உன்னை என்ன சொல்கிறேன்னு தெரில அப்படின்னு அவனுக்கு சிரிப்பு வருது. அப்படியே பார்க்குறான். அப்படின்னு நீங்கள் அழுதுட்டுக்கா, எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, ஏன் நீங்கள் ரிலேஷன்ஷிப்பை இவ்வளோ காம்ப்ளிகேட் ஆக்கிக்கிறீங்க? எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும், இவ்வளோ நேரம் அவன் உனக்காக இங்கே உட்காந்து கதறிக்கிட்டு இருந்தான், உனக்கு அவன் மேலே கோவம் இருக்குது, அது புரியுது, அதுக்காக சாக்லேட் சாப்பிடல சரியோ, அண்ணனுக்காக நீ சாப்பிட்லன்னு வச்சுக்கலாம், பட் அவன்கிட்ட 4 வார்த்தை நல்லதாக பேசியிருக்கலாமே, இல்லை உனக்கு இன்னும் கோவம் இருக்குன்னா 4 அடி கூட அடித்து அவனை திட்டியிருக்கலாமே, ஏதோ ஒரு வகையில் நீ உன்னோட உள்மனசில் இருக்கிறத வெளியே காட்டியிருந்தா அவனுக்கு கொஞ்சம் அமைதியாக இருந்திருக்குல்ல, அதை விட்டுட்டு இப்படி போனதும் உட்காந்து அழுது என்ன பிரயோஜனம் சொல்லு, நான் ஏன் பேசணும் அப்படிங்கிறீங்க. அவனுக்கு சிரிப்பு தான் வருது, சின்ன குழந்த மாதிரி பண்ணுறாளே அப்படின்னு. உங்களுக்கு தெரியாது நீ அண்ணா இல்லாமல் எத்தனை நாள் கஷ்டப்பட்டிருக்கேன், இந்த 20 வருஷம் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். அவன் இன்றைக்கி வந்து பேசினா நான் எத்தனை நாள் அண்ணான்னு போய் நின்று கதறி இருப்பேன். ஒரு நாள் அது என் மூஞ்சை திரும்பி பார்த்தானா என்னை நாயை விரட்டுற மாதிரி விரட்டுவான். எனக்கு பாதுகாப்பு தேடி போனால் பணத்தை எடுத்து மூஞ்சில் வீசினவன் மனசாட்சி இல்லாமல் மிருகம் மாதிரி நடந்துக்கிட்டான். அப்பையும் கூட அவனையே தான் தேடி சுற்றி போனேன். ஆனால் அப்போல்லாம் மதித்து என்னை பார்க்காதவன் இன்றைக்கி வந்து என்கிட்ட சொன்னால் உடனே நான் மன்னிச்சு ஏற்றுக்கணுமா? இந்த பாருரா பேபி எனக்கு புரியுது அப்படின்ட்டு அவனும் சொன்னதெல்லாம் அவனுக்கு புரியுது. பிகாஸ் வந்துட்டு நீங்கள் அந்த வீட்டில் பட்ட கஷ்டத்தை சொல்லி அழறீங்க, கஷ்டமாக இருக்கு அவனுக்கு. சரிரா பேபி அதான் நான் இருக்கேன், நீ அழாதடி அப்படின்ட்டு அவன் கன்வின்ஸ் பண்ண. உங்களுக்கு தெரியாதல்லி, அந்த வீட்டில் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? அந்த ஆள் என்கிட்ட தப்பாக நடந்துக்கிறான்னு சொல்லி உதவி கேட்க தான் ஒரு வாட்டி போனேன். ஆனால் இவன் மூக்கு மட்டும் குடிச்சிக்கிட்டு இருந்தானே தவிர நான் பேசின எதையுமே காதில் வாங்கலை. அவன் பாட்டுக்கு அவன் வெளியே பார்த்துட்டேன்னு நாய் மாதிரி துரத்து விட்டான். இதுக்கு மேலே வர வழி இல்லை, வாழ தகுதி இல்லை.
சாகிறதா மேலேன்னு செத்துடலான்னு தான் ரோட்டில் லாரி முன்னாடி விலக போனேன். அப்போ தான் எங்கள் அப்பாவை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். அவர் மட்டும் என்னை காப்பாற்றலைன்னா இன்றைக்கி உங்கள் முன்னாடினா அப்படின்னு சொல்லி முடிக்கல. அதால் லியால் தாங்கிக்கவே முடியல. எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இவன் நம்மக்கிட்ட வந்திருக்கான்னு நினைக்கும் போதே அவனுக்கு வலிக்குது. அப்படியே எடுத்து அதுக்கு மேலே பேச விடாமல் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். லிப்பில் கிஸ். நீங்கள் சொன்ன வார்த்தைக்கான தண்டனை மாதிரி நீண்டுக்கிட்டே போகுது. ரொம்ப நேரம் மூச்சுக்கு திணற அப்படியே விட்டு இப்போது ஃபேஸ்ஃபுல்லாக அப்படியே அப்படின்னு கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். எதுக்கடி சாக போனேன் வைத்தியம் தான் நான் இருக்கல்ல அப்படின்ட்டு அவனும் ஃபேஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ண. நீங்களோ அப்போ எங்கடா நீ இருந்த? நான் இருந்த நிலமை அப்படி. இவன் ஒருத்தன் எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ போகுது பேச்சு. இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படிங்கிற மாதிரி நீங்களோ என்ன முழுசாக பேச விடுங்க. நான் சொல்ல வந்ததெல்லாம் சொல்லி முடிச்சிடுறேன், இல்லைன்னா நான் மறந்துடுவேன் அப்படிங்கிறீங்க. குழந்தைத்தனமாக நீங்கள் பண்ணுறத பார்க்க அவனுக்கு சிரிப்பு வருது. இப்போ சோஃபாவில் அமர அவன் உட்காந்து உங்களை அப்படியே எடுத்து மடியில் வச்சு பேபி இப்போ நீ என்ன சொல்லுமா சொல்லு அப்படின்னு உங்களை ஹக் பண்ணுறான். நீங்களோ சுத்தம் அவ்வளோதான், இனி எங்கே நான் சொல்கிறது. அவன் உங்களை கிஸ் பண்ணும் போதே அவன் மனசுக்குள்ளே எந்த அளவுக்கு நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறத உங்களால் புரிஞ்சிக்க முடிஞ்சு. இப்போது அவன் ஹக் பண்ணுவான், அவ்வளோதான், லோகத்தையே மறந்துட்டீங்க. ஸோ அப்படியே சப்த நாடி அடங்கி அவனை பேந்து முடிச்சுட்டு இப்போ நான் என்ன சொல்கிறது, எனக்கு எல்லாம் மறந்து போச்சே அப்படின்னு எக்ஸாம் ஹாலில் ஆன்சர் தெரியாத குழந்த மாதிரி பார்க்குறீங்க. நடி புஜ்ஜி எப்படி பார்க்குற, எனக்கு என்ன சொல்ல வந்தேனே மறந்துருச்சு அப்படிங்கிறீங்க அப்படின்னு அவன் சிரிச்சிட்டு, இங்கே பாருடி புஜ்ஜி, உனக்கு ஒன்று தெரிஞ்சுக்கோ, உன் அண்ணன் தான் உன்னை எனக்கு கொடுத்துருக்கான். உங்கள் அண்ணன் உனக்கு தெரிஞ்சோ தெரியாமல நல்லது தாண்டி பண்ணியிருக்கான். அவன் மட்டும் அன்றைக்கி அப்படி அனுப்பலைன்னா நீ கண்டிப்பாக செங் மாமா கிட்ட மாட்டியிருக்க மாட்டால, அவரும் கொண்டு வந்து என்கிட்ட உனக்கு கொடுத்துருக்க மாட்டார்ல, இப்படி என் புஜ்ஜிக்குட்டி என்கிட்ட கிடச்சிருக்க மாட்டால, எனக்கு நீ கிடைக்கணும்னு இருந்திருக்குடி, அதுக்கு தான் அப்படிலாம் நடந்திருக்கு, இதுவும் நல்லதுக்கு தானே அப்படின்னு சொல்லி லியோ அப்படியே உங்கள் லிப்ஸை பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் அவன் கையை தட்டுறீங்க. அப்படின்னு அவன் பார்க்குறான். போங்க சும்மா, நான் அவன் வந்து பேசினதும் பேசிடணுமா, அவன் படுத்துன பாடுக்கலாம் இன்னும் கொஞ்ச நாள் ஆளட்டும், அப்புறம் தான் பேசுவேன், உடனேலாம் பேச முடியாது. ஓஹோ ஆமாம், நான் கோவமாக இருக்கேன். அடேங்கப்பா, எனக்கு பயமாக இருக்குமா உன் கோவத்தை பார்த்து அப்படின்னு லீ ஒரு மாதிரி பயப்படுற மாதிரி ஆக்ஷன் பண்ண. அவங்களுக்கு சிரிப்பு வந்தது. ஐயோ லீ போங்க நீங்கள் அப்படின்னு சிரிக்கிறீங்க. நீங்களும் உங்களை எப்போட இன்னும் நல்லா ஹோல்ட் பண்ணி கிட்ட நெருக்கி உட்கார வச்சு, இங்கே பாரு புஜ்ஜி, இப்படி சிரிச்சுட்டே இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், அதாண்டி எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே அவங்க கையை பிடிச்சி அப்படியே ஓவர் வரலாம் அப்படின்னு ஓவர் ஃபிங்கர் கிஸ் பண்ணுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்க நெளிஞ்சிட்டே அப்படியே உட்காந்துருக்கீங்க. எங்கே பாருறா பேபி, ஓ அண்ணன் ரொம்ப தப்பு பண்ணிட்டான், இல்லைன்னா சொல்லலை, அவன் நான் உடனே உன்னால் மன்னிக்க முடியாது, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக மன்னிக்கலாம்ல, அவன்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் பேச ஆரம்பிக்கலாம், அட்லீஸ்ட் திட்டவாது செடி, இப்படி ஒரே அடியாக அவனை ஒதுக்காத. அவனை பார்க்கும் போதே தெரியுது அன்னைக்கு இருந்த திமிரு எதுவுமே அவன் முகத்தில் இல்லை, ரொம்ப உள்ளுக்குள்ளே உடஞ்சி போயிருக்கான். அதை பார்க்கும் போதே நல்லா புரிஞ்சிக்க முடியுது. இங்கே பாரு, அவன் இன்றைக்கி பேசிட்டு போனதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னமோ சரியாக படலடி. ஒரு வேளை அண்ணன் நீ பேசினதில் வெக்ஸ் ஆகி தப்பான ஏதாவது ஒரு முடிவு எடுத்துட்டானா அதை உன்னால் தாங்கிக்க முடியுமாடி அப்படின்ட்டு கேட்குறான். அப்புறம் அண்ணன் வானா வருவானா, ஏதாவது ஆகிட்டா அப்புறம் அதுக்கு நீ ஃபீல் பண்ண மாட்டியா அப்படின்ட்டு கேட்க, ஐயோ அப்படின்ட்டு பயந்து அப்படியே வாய் பற்றி ஐயோ அண்ணன் அப்படின்னு பார்க்குறீங்க. இவ்வளோ பாசத்தை வச்சுக்கிட்டு ஒரு ஆக்டிங்கை போடுறது அது கூட ஒழுங்காக போட தெரில அப்படிங்கிற மாதிரி இல்லையோ, பயப்படாது அப்படின்ட்டு நீங்கள் பயப்பட தெரிஞ்சுட்டு இன்னும் பயந்துருவீங்கன்னு. இல்லை, நான் ஒரு பேச்சுக்கு தாண்டி சொன்னேன். அண்ணன் அந்த மாதிரிலாம் பண்ணுற ஆள் இல்லை, ஒரு ஆம்பளை, அவன் சிங்கம் மாதிரி தைரியசாலி தான், இப்பெல்லாம் பண்ண மாட்டான், ஜஸ்ட் உனக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணேன், சப்போஸ் அப்படி நடந்தா ஃபீல் பண்ணுவல்ல அப்படின்னு தான் கேட்டேன். அப்படிலாம் பண்ணிக்க மாட்டான், நீ பயப்படாத ரா பேபி, அவன் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு முடிவெல்லாம் எடுக்க மாட்டான், அந்த அளவுக்கு ஒன்றும் அவன் கோலை இல்லை. நீ ஆனால் உன் அண்ணனை புரிஞ்சுக்கிட்டு அவனை மன்னிச்சு அவன் கூட பேசுகிறதுக்கு வழியப்பார், அதை தான் சொல்ல வந்தேன். அவன் ரொம்ப உடஞ்சி போயிருக்கான், நீ இப்படியே அவனை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காதடி, நீ அவன் பண்ணதை திருப்பி அவனுக்கு பண்ணணும்னு இல்லை, நீ ரொம்ப நல்லபடி ரா பேபி, அதுதான் உன்னோட பாசத்துக்காக ஏங்குறான். இங்கே பார், அவன் ஒன்றும் உன்கிட்ட அடாவடித்தனம் பண்ணி நீ என் தங்கச்சியாக இருந்தே ஆகணும், தெரியாமல் பண்ணிட்டேன்னு மன்னிப்பு கேட்கலையே, பிச்சையாக கேட்குறான் பாசத்தை, அந்த அளவுக்கு இறங்கி வந்திருக்கான். அவன் எவ்வளோ பெரிய ஆள்னு உனக்கே தெரியும், என் அளவுக்கு அவன்கிட்ட எல்லாம் இருக்குது, இருந்தும் தங்கச்சி பாசத்துக்கு ஏங்கி வந்து நிற்கிறானா, அவன் திருந்திட்டான். திருந்துற ஒரு மனுஷனை மன்னிக்கிறது மனுஷத்தன்மை, நீ மனுஷி இல்லை தெய்வம், எனக்கு தெரியும். என்னையவே வந்து ஏற்றுக்கிட்டே அவனையா ஏற்றுக்க மாட்டேன். ஸோ நான் சொன்னதெல்லாம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணு,
உன்னை நீ இதை தான் பண்ணியே ஆகணும்னு நான் உன்னை கட்டளைலாம் போடலை. பட் பண்ணுனா நல்லாயிருக்கும். ஏன்னா உனக்கும் அண்ணன் மேலே பாசம் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்படி பாசம் இருந்தால் இதெல்லாம் நீ பண்ணு. இல்லை என் அண்ணன் எப்படியோ போட்டோன்னு நினச்சின்னா அதுக்கு மேலே உன் விருப்பம். இந்த விஷயத்தில் இதுக்கப்புறம் நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படிங்க. அப்படியே எதோ யோசனையோடு அப்படியே உட்காந்துருக்கேன். சரிடி, பேசி பேசி ரொம்ப டயர்டாயிட்டேன், எனக்கு பசிக்குது, சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்குறான். அவன் பசின்னு சொன்னதும் ஏதோ எடுத்து வைக்கிறாங்க அப்படின்ட்டு எல்லாத்தையும் மறந்து கொடுன்னு சாப்பாடு எடுத்துக்க ஓடுறீங்க. அவனும் சிரிச்சுட்டு அடுத்த நிமிஷம் டக்குன்னு கால் பண்ணுறதோ சாராவுக்கு தான். இங்கே ஃபிலிக்ஸோ வந்துட்டு அப்படியே அங்கேருந்து வந்தவன் அப்படியே வந்துட்டு மழை பெய்ய ஆரம்பிக்குது. ஒரு இடத்துல காரை ஸ்டாப் பண்ணிட்டு நடு ரோட்டில் வந்து அப்படியே மழையில் நனைஞ்சிக்கிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கான். அந்த மழை கூட அவனுக்கு தெரியல, எருமை மாடு மாதிரி சொரணையே இல்லாமல் அப்படியே எல்லாத்தையும் வெறுத்து போய், அன்னைக்கு எப்படி நீங்கள் சாகலான்னு நினச்சிங்க, இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை, நான் ஏன் உயிரோடு இருக்கணும், சாகிறதா மேல் அப்படிங்கிற மாதிரி வந்து நடு ரோட்டில் பப்பரை பேன் நின்றுட்டு இருந்திருப்பான். ஸோ அவன் அப்படியே நின்றுட்டுருக்க, அவன் ஆப்போசிட்டில் லாரி கண்ணோடு தெரியாமல் ரொம்ப ஸ்பீடாக வந்துட்டுருக்கு. என் அம்மனோட வாகனமாச்சே, ஸோ கண்ட்ரோல் இல்லாமல் அது பாட்டுக்கு வந்துட்டுருக்கு. அவனோ அவ்வளோதான், இன்றைக்கி நம்ம முடிஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி, எல்லாமே என்னோட முடியட்டும், நான் ஒரு நல்ல அண்ணனும் இல்லை, நல்ல லவ்வரும் இல்லை, நான் ஒரு மனுஷனே இல்லை, இந்த மாதிரி ஜென்மம்லாம் இந்த பூமிக்கு பாரம், நான்லாம் வாழவே கூடாது, வாழவே தகுதி இல்லாதவன், இதுக்கு மேலே நான் உயிரோட இருந்து என்ன பண்ண போகிறேன், முடியட்டும், இந்த ஃபிலிக்ஸுங்கிற ஒரு அகங்காரம் பிடிச்சவன் என்னையோட செத்து ஒழியட்டும். அம்மா நான் உங்ககிட்டே வரேம்மா, என்னை மன்னிப்பியாம்மா, நீயாச்சும் தங்கச்சியை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டம்மா, என்னை மன்னிச்சிருமான்னு அப்படியே ஏதோ ஸ்லோகம் மாதிரி அதையே சொல்லிக்கிட்டு நடு ரோட்டில் கண்ணை மூடிட்டு கையை விரிச்சிட்டு அப்புறம் பேன் நின்றுட்டு இருந்தவனை லாரி மோத கொஞ்சம் ஜஸ்ட் அ மினிட்ல 2 பேர் இந்த பக்கம் கையை பிடிச்சி சடார்னு அவனை இழுத்து அப்படியே காப்பாத, இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா கண்டிப்பாக லாரி ஏறி சட்னி ஆயிருப்பார் சார். பட் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அப்படியே இழுத்துட்டு அந்த ரோடோட சைட்டில் கொண்டு போயிடுறாங்க. வேறு யார், தாரா தான் செம்ம கால் நினைக்கிறா. அவனும் எதையுமே ஒரு இது பண்ணுற நிலமையில இல்லை. ஃபிலிக்ஸும் வந்துட்டு இன்னுமே வந்துட்டு இன்னும் நான் சாகலையா அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில் அப்படியே தான் நின்றுட்டுருக்கான். இங்கே அவனை இழுத்த சாராவுக்கு தான் மூச்சு வாங்குது. கொஞ்சம் லேட்டாக வந்ததான் என்ன ஆயிருக்கும் நினைக்கவே பதறுது. இவனை அப்படின்ட்டு ஃபிலிக்ஸ் கண்ணத்தில் ஓங்கி புளிர்னு ஒரு அறை, அந்த அறை விட்டதுக்கப்புறம் தான் ஃபிலிக்ஸுக்கு சுயநினைவே வருது. என்ன காரியம் பண்ண இருந்தோம், எதிரில் நிற்கிறவ யார், என்னை யார் அடித்தது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். ஃபிலிக்ஸோ அப்படியே பார்க்க அங்கே சாரா முறைச்சிக்கிட்டு நிற்க பக்கத்தில் இருக்கன்னு பார்க்குறான். அவன் யாருன்னு அவனுக்கு சரியாக தெரில. நல்லா யோசனை பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது அது லியோட அசிஸ்டண்ட் அப்படின்னு. ஸோ லியோட பிஏ அப்படின்ட்டு அவன் தான் வந்திருப்பான். ஏன்னா பங்க்ஷன் வந்துட்டு காலையிலே லேட்டாக தான் போயிருப்பான், அதனால் இன்னும் அவன் வேலை முடிஞ்சே வீட்டுக்கு வரல. ஸோ லியோ வந்துட்டு ஃபஸ்ட்டு சாராவுக்கு கால் பண்ணி சொன்னது மட்டும் இல்லாமல் என்னோட பிஏவை அனுப்பி விட்றேன்னு சொல்லி பிஏக்கும் கால் பண்ணி சாராவை பிக்கப் பண்ணி அவன் எங்கே இருக்கான்னு பார்த்து 2 பேர்த்தையும் சேஃபாக விட்டுட்டு வாங்குற மாதிரி சொல்லியிருப்பான். ஸோ அதனால தான் பிஏ வந்து சாராவை வந்து தேடி பிடிச்சி அவளை கூட்டிகிட்டு இங்கே வந்திருப்பான். பிகாஸ் வந்துட்டு லீக் வந்து போகும்போதே ஃபிலிக்ஸோட ஃபேஸ் தான் சரியில்லை அப்படிங்கிறது நல்லாவே புரிஞ்சிருக்கும். இவன் ஏதோ சரியில்லையே, தப்பான ஏதோ முடிவெடுக்க போகிறானா, பைத்தியக்காரன் அப்படின்னு நினச்சிட்டு அதை சொன்னால் நீங்கள் வருத்தப்படுவீங்களேன்னு உங்ககிட்டையும் காட்டிக்காமல் அதே சமயம் அவனையும் எப்படியாவது காப்பாற்றணும், உங்களை வந்துட்டு இங்கே தனியாக விட்டுட்டு போகிறதுக்கு மனசு இல்லை, விட்டுட்டு போனால் நீங்கள் எதையாவது யோசிப்பீங்க அப்படிங்கிறதுக்காக அவனே நேராக போக முடியாதனால தான் சாராவுக்கு கால் பண்ணி சொன்னதும் இல்லாமல் அவளுக்கு ஹெல்ப்புக்கு வந்து அவன் பிஏவையும் அனுப்பிச்சி வச்சுருப்பான். ஸோ இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு சார் சைலண்ட்டாக இங்கே இருக்காரு. ஸோ இங்கே சாராவோ செம்ம காண்டில் அவனை பொலின்னு இன்னும் 4 வைக்க, பட் அதெல்லாம் எதையுமே உணர்ற மாதிரி இல்லை. ஃபிலிக்ஸோ அப்படியே தான் நின்றுட்டுருக்கான் ஜட மாதிரி. அறிவு இருக்காடு அவனுக்கு, ஷர்ட்டை பிடிச்சிட்டா, இதுதான் பழிக்கு பழி, எத்தனை வாட்டி அவன் ஏதாவது நோண்டியிருப்பான், அதுக்கெல்லாம் வாங்க வேணாம். ஸோ இதான் நேரம்னு சாராவை வச்சு சாத்திட்டு அவளுக்கும் அவ்வளோ ஆத்திரம். ஏண்டா ஏன் இப்படி இருக்க, எல்லாத்துக்கும் சாவதான் முடிவா, அறிவில்லை, படித்தவன் தானே நீ, இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க, உனக்கு யாருமே வா இல்லை, ஏன் நான் இல்லை, என்ன இலவு வந்துச்சுன்னு இப்படி சாகலான்னு வந்திருக்க, அப்போது என்னை அப்படியே கை கழுவி விட்டுட்டு போயிடலான்னு முடிவே பண்ணிட்டியா? நான் உன்னை அப்படியே விட்டுருவேன்னு நினச்சிட்டியா? நான் விட்டுருவேன் அவனை அப்படி பேசுடா பரதேசி, எதோ பேசுவியே ஏலியன் மண்டையா மழை குரங்கு, இப்போ பேசுடா அப்படின்ட்டு போட்டு அவனை 4 சாத்தி கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்ருக்க. அவனும் பதிலும் சொல்லாமல் பேன் நின்றுட்டுருக்கான். ஸோ இது வேறையா அப்படிங்கிற மாதிரி இருக்குது லியோட பிஏக்கு. அவனுக்கோ இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அவனும் சரி அவங்க குடும்ப பிரச்சனை பேசி தீர்த்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி மேம் அப்படின்னு சாராவை இடையிலே அவன் கூப்பிட சாராவோ பேசிகிட்டு இருந்தவ ஐ ஆம் சாரி, நீங்கள் கிளம்புங்க சார், எனக்காக இவ்வளோ தூரம் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ், லீ சார்கிட்டையும் நான் பேசிடுறேன், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்ல, ஐயோ இல்லை மேம், சார் உங்கள் சேஃப்டி முக்கியம்னு சொன்னார், அதுவும் இல்லாமல் ஃபிலிக்ஸ் சார் இருக்கிற நிலமையும் சரியில்லை, 2 பேர்த்தையும் கொண்டு போய் சேஃபாக வீட்டில் விட்டுட்டு தான் போகணுன்னு ஆர்டர் போட்டிருக்காரு மேம், என்னால் அப்படி விட்டு போக முடியாது, ஸோ 2 பேர் வந்தீங்கன்னா நானே ட்ராப் பண்ணிட்டு சார்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு கிளம்பிடுவேன் அப்படின்ட்டு அவனிக்கா. இல்லை
நான் பார்த்துக்கிறேன். நான் ஃபெலிக்ஸை கண்டிப்பாக கரெக்டாக கொண்டு போய் வீட்டில் ட்ராப் பண்ணிடுவேன். நானே லீசார்கிட்டையும் இதை பற்றி சொல்லிடுறேன். நீங்கள் கிளம்புங்க, எங்களுக்காக வெயிட் பண்ண வேண்டாம், நீங்கள் போங்க, நான் சொல்லிக்கிறேன், அவர் உங்களை எதுவும் சொல்ல மாட்டார் அப்படின்னு இவ்வளோ தூரம் சாரா சொன்னதுக்கப்புறம் தான் சரி ஓகே மேடம் அப்படின்னு சொன்னவனுக்கோ அப்பயும் கூட ஒரு மாதிரி இருக்கா. ஸோ காரில் போய் உட்காந்து அடுத்தது கால் பண்ணது என்னமோ லீக்கு தான். கால் பண்ணி நடந்ததெல்லாம் சொல்ல சரி ஓகே நீங்கள் கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லியிருப்பான். ஸோ அதோட அவன் கிளம்பி போக இங்கே சாராவோ ஷர்ட்டை பிடிச்சி டே பேசி தொலைடா, நான் இவ்வளோ நேரம் பேசுகிறேன், உனக்கு காது கேட்கல, சிவிடாயிட்டியா அப்படியே நிற்கிற பரதேசி, நான் இல்லையா, நான் என்ன செத்தா போயிட்டேன், இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு இதுக்கு மேலே இவன்ட்ட பேசணும் வேஸ்ட்டு, ஜடம் மாடி அப்படியே நிற்கிறான் அப்படின்னு மலையில் வேறு நனைஞ்சிட்டு இருக்கான். ஸோ அவனை அப்படியே இழுத்துட்டு போக அவனும் இப்போ தன்னோட சுயத்திலே இல்லை, அவள் இழுக்க அவள் கூட அப்படியே போகிறான். ஸோ அவனை இழுத்துட்டு போய் காரில் உட்கார வச்சு சீட் பெல்ட் போட்டு இந்த பக்கம் வந்து சாராவோ காரை ஸ்டார்ட் பண்ணி அப்பயும் அவனை அப்படியே பார்க்குறா. அதுக்கப்புறம் எதுவும் பேசலை, பட் அவனை பார்க்க மட்டும் செய்கிறா. ஃபெலிக்ஸோ வாயை தந்து ஒரு வார்த்தை பேசலை. அவன் ரொம்ப நேரம் மலையில் நின்னல, உடம்பெல்லாம் அப்படியே நடுங்கிட்டுருக்கு, அழுதழுது முகம் ஒரு மாதிரி இருக்குது. அவனை பார்க்கவே அவளுக்கு ஒரு மாதிரி இருக்குது. எவ்வளோ கம்பீரமாக திம்முறாக அவகிட்ட பேசிட்டு சண்டை வலிச்சுட்டு எதையாவது தப்பாக பண்ணிவிட்டு அவள்கிட்ட மன்னிப்பு கேட்டு குழந்தைத்தனமாக நடந்துக்கிற அவனோட அந்த முகமே மாறி போய் இப்போ வேறு மாதிரி ரொம்ப பாவமாக தெரியுறான் அவளுக்கு பார்க்க. பிகாஸ் தடுமாறி லைஃப்லாம் என்னென்னு இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டு, பாசம்லாம் என்ன, உறவுகள்லாம் என்னென்னு அவனே புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கான். அவனுக்கு எதுவுமே தெரியாமல் இருந்திருக்கு. தான் வந்ததுக்கப்புறம் தான் அவன் ரிலேஷன்ஷிப் பற்றியே தெரிஞ்சுக்கிட்டு தான் தங்கச்சிக்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்க ஒரு மனுஷனை நாமளும் சேர்ந்து கஷ்டப்படுத்திட்டோமோ அப்படிங்கிற குற்ற உணர்ச்சி அவளுக்கும் வருது. அவளுக்கு அவனை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ச்சே, அவனுக்கு தான் எதுவுமே தெரியல, அம்மா அப்பான்னு கூட இருந்து வளர்க்கலை, தனியாக இருந்து இப்படி சிடுமூஞ்சா ஒரு மிருகம் மாதிரி வளர்ந்துட்டான். அவனுக்கு தெரியாததை சொல்லிக் கொடுக்காம அவனை எல்லாருமா சேர்ந்து கஷ்டப்பட்டு உடச்சி இன்றைக்கி அவன் சாகிற நிலைமைக்கு போயிருக்கானா, அதுக்கு நாங்களும் ஒரு வகையில் காரணம் தானே. ச்சே அப்படின்ட்டு இப்போது ஃபுல் அண்ட் ஃபுல் அவனோட லவ்வராக மட்டும் யோசிக்கிறான். இல்லை, இப்படி ஒரு தப்பை இனிமேல் நான் பண்ணவே கூடாது, இவனை விட்டு போவே கூடாது, இவனுக்கு நான் இருக்கேன் ஃபெலிக்ஸ், உனக்கு நான் இருக்கேன், உனக்கு ஒரு அம்மாவா அப்பாவா ஆறுதலாக எப்போவும் நான் இருப்பேன்டா, உன் கூடவே இருப்பேன், உன்னை விட்டு போக மாட்டேன், உனக்காக மடி கொடுக்க நான் இருக்கேன், என் மடியில் சாஞ்சு அழுது உன் வேதனையை போக்கிக்கூடா அப்படின்ட்டு அவனுக்காக தான் இருக்கணும் அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவன் மனசில் இருக்குது. ஸோ அதே தான் நினச்சிக்கிட்டு ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துடா. வந்தவளோ அப்படியே வந்துட்டு ஃபெலிக்ஸ் இன்னும் அப்படியே பொம்மை மாதிரி தான் இருக்கான், கீ கூட தான் நடக்கிற மாதிரி. ஸோ அவளே வந்து அவனை இந்த பக்கமாக இழுத்து அவனை மேலே சாச்சு அப்படியே அவன் ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறா. ரூமில் கூட்டிகிட்டு போய் அவனை உட்கார வச்சு அவன் ஷர்ட்டை அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு அவனை அப்படியே வந்துட்டு டவல் எடுத்து அவன் தலையை உடம்பெல்லாம் தோட்டி விட்டுட்டு ஹே ஃபெலிக்ஸ் என்ன பாரு அப்படின்னு நிமித்த அவன் பார்க்க மாட்டேங்கிறான். ஃபெலிக்ஸ் பாரு ஃபெலிக்ஸ், இப்படி இருக்காதடா, பயமாக இருக்குது, ஏதாவது பேசு ஃபெலிக்ஸ், நான் அப்படி நடந்திருக்கக்கூடாது, சாரி, எனக்கு யார் பக்கம் நிற்கணும்னு தெரியலடா, எனக்கு யாருன்னா முக்கியம், அதே மாதிரி நீயும் முக்கியம், உன்னை விட்டு போகணுன்னு நான் நினைக்கலடா, போகவும் மாட்டேன், உனக்காக எதையும் செய்வேன், நான் இருக்கேன், நீ எல்லாம் நீ தான், உனக்காக எதை வேணாலும் செய்வேன்னு எல்லாத்துக்கும் தொழிஞ்சிட்டா. ஸோ பேசுதா, ஏதாவது பேசு, இப்படி இருக்காது ஃபெலிக்ஸ் அப்படின்னு போட்டு அவனை உலுக்கிட்டு இருக்க. அவனை ப்ளீஸ் சாரா போயிரு, எனக்கு நீ வேணாம், எனக்கு யாரும் வேணாம், என்னை விட்டு போயிரு சாரா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே கண்ணில் டியர்ஸ் வர எங்கேயோ பார்த்துட்டு அவளை மூஞ்சியை கூட பார்க்காம அவன் சொல்லிட்டு இருக்க. அவன் போயிருன்னு சொன்னதுமே அவர் மாதிரி ஷாக் ஆகி டக்குன்னு கொஞ்சம் தள்ளி நின்றுப்பா. அப்படியே அவ கண்ணியும் டியர்ஸ் அப்படியே அழுதுகிட்டே அவனை பார்க்குறா. ஃபெலிக்ஸ் நான் உனக்கு வேணாமா ஃபெலிக்ஸ், ஓ பாப்பா உனக்கு வேணாமா ஃபெலிக்ஸ் அப்படி கேட்க அவளை அப்படியே திரும்பி ஃபெலிக்ஸ் பார்க்குறான். அவன் கண்ணி அவ்வளோ டியர்ஸ். உன்னை கேட்குற அளவுக்கு எனக்கு தகுதி இல்லையடி, ஏன் இங்கே வாழ கூட எனக்கு தகுதியே இல்லை, ப்ளீஸ் போயிடு, என்னை விட்டு போயிடு அப்படின்ட்டு இருக்கான். ஏன்டா இப்படி பேசிகிட்ருக்க, என்னை போனால் எங்கடா போவேன், உன்னை விட்டு நானும் போயிட்டேன், நீ என்னடா பண்ணுவேன்? ஐயோ உனக்கு புரியலையா சாரா, நான் வாழ தகுதி இல்லாத வண்டி, அப்படி என்னடி நான் தப்பு பண்ணிட்டேன், நானும் தனிமையில் தாண்டி இருந்தேன், தெரியலடி, ஏதோ பைத்தியக்காரத்தனமாக பண்ணிட்டேன், இல்லைன்னு சொல்லலடி, அதுக்கு எல்லாரும் என்னை ஒட்டு மொத்தமாக வெறுத்தா, எங்கடி போவேண்ணா, எல்லோரும் சேர்ந்து என்னை வெறுத்து ஒதுக்குறீங்க, எங்கே ஓடினாலும் யார் முகத்தையும் பார்க்க முடியாமல் திருப்பி அனுப்பும்போது என்னடி பண்ணுவேன், திருப்பி தனிமைங்கிற அந்த நரகத்துக்குள்ளே வந்து என்னால் சாக முடியாதுடி, எல்லாத்தையும் வெறுத்து ஒதுக்கிட்டு நான் மட்டும் சந்தோஷமாக வாடி இருந்தேன், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், டெய்லியும் செத்து பொழைச்சேன்னு எனக்கு தான் தெரியும், என் பாயிண்ட்டை யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க, எல்லாருக்கும் அவங்கவுங்க நியாயம் பெருசாக இருக்குது, என் நியாயம் யாருக்கும் இடப்படலை, அப்படி இருக்கும்போது யாருக்குமே நான் தேவையில்லைங்கும் போது நான் ஏன்டி இங்கே உயிரோடு இருக்கணும், அதனால தான் சாகலான்னு போனேன், அங்கே என்னை சாக விடாமல் என்னை கூட்டிகிட்டு வந்துட்டேன், இப்போ நீ கூட்டிகிட்டு வந்துட்டேன், மறுபடியும் யாரடி என் கூட இருப்பா,
நீ பாட்டுக்கு போயிடுவ. இந்த நரகத்தில் தனியாக கடந்து சாகணுண்டி நான். அதுக்கு தான் என்னை காப்பாற்றினியா? சாராவுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. இவன் பக்கமும் நியாயம் இருக்குது, ஆனால் நான் என்ன சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்க. பாப்பா நீ என்னை விட்டு போயிடுவல்லடி இப்போ அப்படிங்கிறான். அவன் கேட்கும்போதே கஷ்டமாக இருக்குது சாராக்கு. அண்ணியன் மாதிரி மாறி மாறி பேசிகிட்டு இருக்கான். அவனே போங்கிறான், அவனே போகாதன்னு கெஞ்சுறான். அந்த மாதிரி இருக்குது. அவளுக்கும் என்ன சொல்கிறது தெரில. சாகிற நிலமையில இருக்கிறான். செத்துருவேன்னு வேறு சொல்லிட்டு இருக்கான். அப்படி எதுவும் பண்ணிக்குவானுங்கிற பயம் சாராக்கு. ஸோ அதனால் அவனை விட்டு போக முடியல. ஏண்டா என்னை போங்கிற? நான் போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன் அப்படின்ட்டு கிட்ட வர. போய் சொல்லாதடி, என்னை விட்டு நீ இப்போ போயிடுவல்ல அப்படின்ட்டு அவன் மேலே கை வைக்கவும் டக்குன்னு உதறி விடுறான். அவ்வளோ டச் பண்ண வைப்ப தான் நல்லா ஃபிலிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து நல்லா அவனை தொட்டு பார்க்குறா. அவன் உடம்பு அவ்வளோ ஹீட்டாக இருக்குது. எவ்வளோ நேரம் மழையில் நின்னானோ அவன் உடம்பு நடுங்கிட்டு இருக்கு. ஸோ அவனுக்கு ஃபீவர். எவ்வளோ நேரம்டா மழையில் நின்னா, என்னடா உன் உடம்பு இவ்வளோ சுடுது அப்படின்னு அவள் பதட்டமா அப்படியே தொட்டு பார்க்குறா. அவனோட கழுத்து நெத்தி அப்படின்ட்டு. ஃபிலிக்ஸோ இன்னும் நடுங்கிட்டு இருக்கான். உடம்பு அப்படி அனலாக கொதிச்சிட்ருக்கு. அவனும் கையெடு அப்படின்னு கையை தட்டி விட்டு, இங்கேருந்து போடி, எதுக்கு இங்கே நின்றுட்டுருக்க? எனக்கு என்னமோ ஆகுது, செத்தா சாகுறேன், உனக்கு என்ன, போ இங்கேருந்து, நான் எப்படியோ போய் தொலைகிறேன் அப்படின்ட்டு வாழ்னு அவனும் கத்திட்டு இருக்க. இங்கே சாராக்கு உள்ளுக்குள்ளே உதறல் எடுத்தாலும் இவன் ஒரு லூஸு எந்த நேரத்தில் உளறிட்டு இருக்கான் தெரியுது. எங்கே விட்டு போயிடுவாங்களோ பயத்தில் அப்படி கத்திட்டு இருக்கான் அப்படின்ட்டு. இங்கே பாரு, நான் உன்னை விட்டு போக மாட்டேன், ப்ளீஸ் இப்படி கத்தாத ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு சும்மா அவனை காம் பண்ணுறதுக்காக ஹக் பண்ணி, ப்ளீஸ்டா உடம்பு நடுங்குது, உனக்கு ஃபீவராக இருக்குதுன்னு நினைக்கிறேன், அமைதியாக இரு, டேப்லெட் எடுத்துக்கோ அப்படின்னு அவள் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்க. பட் இங்கே அவனோட நிலைமையாக தான். ஃபிலிக்ஸுக்கோ எங்கே இவ்வளோ நம்மளை விட்டு போயிடுவாளோ அப்படிங்கிற பயம். இவன் என்னை விட்டு போகக்கூடாது, எனக்கு என் பாப்பா வேணும் அப்படின்ட்டு அவளை இறுக்கி ஹக் பண்ணுறான். அவன் பிடி ரொம்ப டைட்டாகுது. சாராவுக்கு மூச்சே திணற மாதிரி இருக்குது. ஃபிலிக்ஸ் ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்ட்டு அவள் ஏதோ காம் பண்ண பார்க்குறா. பட் அவனும் விடுற மாதிரி இல்லை. இப்போது அவளோட கழுத்தில் அவனோட அப்படியே லிப்ஸ் இருக்குது. ஸோ அங்கே அப்படியே ஒரு அழுத்தமான கிஸ் பண்ணுறான். இந்த கிஸ் எப்பவும் கொடுக்குற மாதிரி இல்லை, டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. சராவுக்கு ஏதோ விபரீதமாக ஆக போகுதுங்கிறது புரியுது. ஸோ அவனை ஃபிலிக்ஸ் சுயநனுக்கு வா ப்ளீஸ் அப்படின்னு தடுக்க ட்ரை பண்ணுறா. பட் ஃபிலிக்ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ அவள் வேணும், எனக்கு அவள் வேணும், அவளாவது எனக்காக இருக்கா, இல்லை அவளும் எனக்கு கிடைக்க மாட்டாள், அவளை விடுற மனநிலையில் இல்லை. அவள் எனக்கு வேணுங்கிறத என்ன சொல்கிறது, தனிமையிலே இருந்தவனுக்கு திடீர்னு ஒருத்தன் கிடச்சா அவங்க தன் கூடையே இருக்கணுங்கிற அந்த நினப்பு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு போயிட்டான் அவன். அப்படியே அவன் ஹக் பண்ணிவிட்டு கிஸ் பண்ணிகிட்டு இருக்க. சாராவும் வந்துட்டு, இல்லை ஃபிலிக்ஸ் இது தப்பு, இப்படி பண்ணக்கூடாது, ஃபிலிக்ஸ் நிதானத்துக்கு வா, நீ என்ன பண்ணுறன்னு புரிஞ்சு தான் பண்ணுறியா, அமைதியாக இரு ஃபிலிக்ஸ் அப்படின்ட்டு எவ்வளவோ அவனை தடுக்க முயற்சி பண்ணிகிட்டு இருக்கா. அவனை அவன்கிட்ட பிரித்து தள்ள ட்ரை பண்ணுறா. பட் அவனும் பிரிக்க முடியாத அளவுக்கு இன்னும் கம்மு போட்டு ஓட்டின மாதிரி அவளை இழுத்து இன்னும் ஹக் பண்ணிட்டு அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே அவன் கை ஒவ்வொரு இடமா அப்படியே மேலே போயிட்டுருக்கு. அவ்வளோ நடுங்கிட்டு இருக்கா. அவனும் தான் குளிரில் நடுங்கிட்டு இருக்கான். உடம்பு நெருப்பாக காயுது. ஸோ அவனும், முடியலடி சாரா, பாப்பா நீ என்னை விட்டு போயிடாதடி, நீயும் போயிட்டா நான் செத்துருவேண்டி, எனக்கு நீ வேணும் பாப்பா, என் வாழ்க்கை முழுக்க நீ வேணும்டி, நீ கூடவே இருடி, நீயாச்சும் எனக்காக இருடின்னு அவனும் அப்படியே சொன்னதே திருப்பி இந்த குழந்தைங்க அம்மா போகாதன்னு அழுகிற மாதிரி திருப்பி அதிகம் சொல்லிக்கிட்டு அவளை விடுற மாதிரி இல்லை. அவன் தொடுதலும் சரி, அவனை கிஸ்ஸும் வேறு மாதிரி மாறிக்கிட்டு இருக்க. சாராக்கு அதோட தீவிரம் புரியுது. ஆனாலும் அவன் இந்தளவுக்கு கெஞ்சும் போது அவளால் அவனை வந்துட்டு நோன்னு சொல்லி புறக்கணிக்க மனசு வரல. ஒப்பன்றாள், அவளுக்கும் வலிக்கும் இல்லை. ஸோ அவன் கஷ்டப்படுறத அவளால் பார்க்க முடியல. அவ்வளோ சரி, இதுக்கப்புறம் எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டான், மனநிலைக்கு வந்துட்டான். ஸோ வந்துட்டு ஃபிலிக்ஸ் அதுக்கப்புறம் அவளை கிஸ் பண்ணி அவன் ஒவ்வொன்றா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற, அவளும் அதுக்கப்புறம் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காமல் அவனுக்கு அப்படியே அமைதியாக ஒத்துழைக்க ஆரம்பிச்சிட்டா. எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரியத்துக்கு வந்துட்டா. காசு அவளுக்கு தான் தெரியுமே, இவ்வளோ கெஞ்சுறான், இப்போ தான் பிறந்த குழந்தை அம்மாவை பார்த்தா இது பண்ணுற மாதிரி அவனும் விடாமல் இருக்கும் போது, அவன் இப்படி இருக்கும் போது எப்படி அவளால் மட்டும் விட்டுட்டு போக முடியும். ஸோ அவளும் வந்துட்டு அப்படியே அமைதியாக இருக்க. அவனும் புலம்பிக்கிட்டே இருக்கான், சாரா ப்ளீஸ் டி விட்டு போயிடாதடி சாரா, எனக்கு வேணும்டி, வியூடி சாரா அப்படின்னு புலம்பிகிட்டே இருக்க. அவ்வளோ அவனை அப்படியே இழுத்து அவன் புலம்பலை அப்போதைக்கு நிறுத்தணுங்கிறதுக்காக அவன் லிப்பில் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்க. அவ்வளோதான். இவ்வளோ நேரம் புலம்பிகிட்டு இருந்தவனுக்கோ அவள் ஏதோ எதிர்பார்த்து கொஞ்சம் தெரிவிச்சிட்டு இருந்தா. இப்போ கிஸ் பண்ணவும் சம்மதமாக எடுத்துக்கிறான். அடுத்த நிமிஷம் இன்னும் அவளை இறுக்கி மலைப்பாம மாதிரி அப்படியே பெட்லெஸ் ஆயிடான். ஸோ அப்படியே அவள் கீழே அவன் மேலே அவனும் அந்த கிஸ்ஸை தீவிரப்படுத்துகிறான். அவள் லைட்டாக ஆரம்பித்ததை அவன் முடிச்சு வைக்கிறான். அந்த அளவுக்கு அந்த கிஸ் ரொம்ப டீப்பாக இருக்குது. அவனோட உடம்பு நெருப்பாக கொதிச்சிட்ருக்க. சாராவால் அதை உணர முடியுது. அவன் காய்ச்சல் வீரியத்தில் என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் பண்ணுறான், கண்ட்ரோல் இல்லாமல் பண்ணுறாங்க, அது புரியுது. இருந்தாலும்
அவனுக்காக தண்ணியை முழுசாக கொடுக்க அப்படியே ஓகே சொல்லிட்டு படுத்துருக்குறா. ஸோ அவனும் ஒரு இடமா அப்படியே கிஸ் பண்ணிட்டே லவ் யூடி அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவள் ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண அவ்வளோ அவனையே தான் பார்த்துட்ருக்கா. அப்படியே அவனும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவளோட ஒன்றா கலக்க ஆரம்பிக்கிறான். ஸோ அவள் சம்மதம் தெரிவிச்சதே எனக்கு சந்தோஷம் தாங்கலை. ஸோ என்ன பண்ணுறோங்கிறதே தெரியாமல் அவளோட ரொம்ப கொஞ்சம் ஹார்டாக தான் நடந்துக்கிறான். பிகாஸ் அவன் அந்தளவுக்கு இங்கே விட்டு அவள் பிரிஞ்சு போயிடுவாளோ, தன்னை விட்டு போயிடுவாளோ அப்படிங்கிற பயம் இருக்குது. ஸோ அவன் முனங்கள் ஃபுல்லாகவே விட்டு போயிடாதடி சாரா, என் கூட ஏறு சாரா அப்படின்ட்டு அவனும் முணங்கிட்டே இருக்க. சாராவுக்கோ அப்பப்போ பெயின் வரும்போதெல்லாம் ஃபிலிக்ஸ் போமாட்டேன் அப்படின்ட்டு அவளும் மோன் பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ அவனை அப்படியே நல்லா இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கா. அவனும் அதுக்கு மேலே அவளை அப்படி அவ்வளோ டைட்டாக இங்கே விட்டால் ஓடிடுவாளுங்கிற மாதிரி அந்த அளவுக்கு பிடிச்சிட்டு அவளோட மேக் அவுட் பண்ணிகிட்டு இருக்கான். அங்கே லவ் மேக்கிங் நடந்துகிட்ருக்கு. 2 பேரும் ஈருடல் ஓர் உயிரா அப்படி பின்னி பிணைஞ்சு இருக்காங்க. ஸோ அவங்களுக்குள்ளே எல்லாம் முடியும். அவனும் இன்னும் அவளை விட்டு நகரல, அவளை அப்படியே ஹக் பண்ணிட்டு தான் படுத்திருக்கான். பிகாஸ் அதில் லவ்வா லஸ்டா அதையும் தாண்டி எங்கே என்னை விட்டு அவள் போயிடுவாளுங்கிற பயம் அது அதிகமாக தெரிய சாராவும் தலையை அப்படியே தடவி கொடுத்துருக்கா. வெளியில் மழையும் ரொம்ப வேகமாக அடித்து பேஞ்சு இப்போ தான் ஓஞ்சு போயிருக்கு. இங்கேயே 2 பேரும் ஓஞ்சு போயிருக்கு. அப்படியே அந்த அசதியில் ஃபிலிக்ஸ் அவன் மேலேயே படுத்து தூங்கிட்டு இருக்க. சாராவோ அவனையே பார்த்துட்ருக்கா. இப்போ தான் அவன் மைண்டுக்குள்ளே அவங்க அண்ணன் ஞாபகமே வருது. ஃபங்க்ஷனை பற்றி நினப்பு வரும்போது கண்ணுலேருந்து தாரியாக தானாட்டியாக சொல்லிடுது. ஆனால் நான் மன்னிச்சிரு, நான் இழக்கக்கூடாததை இழந்துட்டேன். எனக்கு இவனை ரொம்ப பிடிக்கும், இவன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஆனால் உன் பேச்சை மீறிட்டேன் அப்படின்ட்டு மானசீகமாக தலையில் அடிச்சுட்டு அண்ணன்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்ருக்கா. இங்கே நம்ம பிரதரும் அப்போ தான் அவன் ஒர்க்கே முடிச்சுட்டு வரான். வரும்போது ஓரளவுக்கு மழையெல்லாம் விட்டுருச்சு. மழை நின்று தான் வரான். அவன் வண்டியை நிறுத்திட்டு பார்க்க இப்போது அந்த காற்றுல ஏதோ ஒரு ஃப்ளூட் வாசிச்சிட்ருக்க சவுண்ட் கேட்குது. சவுண்டாக அந்த ஃப்ளூட்டோட மியூசிக்கை அப்படியே யார் இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த மியூசிக் எங்கேருந்து வருதுங்கிற மாதிரி அப்படியே பார்த்துட்ருக்கான். அப்படியே அந்த மியூசிக் வர பக்கம் கால் தானாக நடந்து போக்குது. என்னடா இளையராஜா மியூசிக்கே டஃப் கொடுப்பாங்களாட்டிருக்கே, எவ்வளோ ஒரு சூப்பரான மியூசிக், யார் அது இந்த நேரத்தில் இப்படி மியூசிக் இது பண்ணுறது அப்படின்ட்டு அவனும் அந்த ஃப்ளூட் சவுண்டை அப்படியே கேட்டுக்கிட்டே போகிறான். அந்த ஃப்ளூட் சவுண்டும் எவனா வரவன் யோசிக்கிறான், இருட்டில் இருந்து நான் வாசிக்கிறேன் அப்படியே அந்த மாதிரி ஒரு தனிமையில் லவ்வரை ஏங்கி தவிக்கிற ஒருத்தவங்களோட ஒரு சாங்காக அந்த மியூசிக் அவனுக்கு கேட்குது. நல்லாவே அவனால் புரிஞ்சுக்க முடியுது. இது கண்டிப்பாக யாரோ லவ் பண்ணுறவங்க தான் ஃபீல் பண்ணி வாசிச்சிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அப்படியே ஆனால் எங்கே அது இல்லையே, யாரா அது இவ்வளோ சூப்பராக ப்ளே பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அப்படியே வந்துகிட்டே இருக்கான். ஸோ அவனை மீறி அந்த மியூசிக்கை தேடி வர வைக்க அவனும் அப்படியே நடந்து நின்னது ஒரு பொண்ணை திரும்பி நின்று வாசிச்சுட்டு இருக்கிறத பார்த்து தான். அப்படியே நின்று ரசிச்சிட்ருக்க அவளோ அப்படியே சோகத்தில் ஃபுல்லாக அந்த மியூசிக்கை ஊதி முடிச்சவ அப்படியே திரும்ப அங்கே அப்படியே ஃபங்க்ஷன் கை கட்டி அவளே நின்றுட்டுருக்கதை பார்த்து அவ்வளோ ஷாக் ஆகி நீங்கள் அப்படின்னு பார்க்க, ஹே வாட் ஆர் சர்ப்ரைஸ், பேர் என்னமோ மீராவா தாராவா அப்படின்னு பார்க்குறான். அப்போ அப்படியே தாரா அப்படின்னு அவ சொல்ல, தாரா ஆம் ரைட், பொதுவாக இந்த கிருஷ்ணன் தான் வாசிப்பார்னு கேள்விப்பட்டேன், இங்கே என்ன ஒரு மீரா வாசிச்சிட்ருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அது சாரி பேர் தாரா தானே அப்படிங்க, கிருஷ்ணனுக்காக அப்படிங்கிறா. எது அது ஒன்றும் இல்லை, நான் கெஸ் பண்ணது ரைட் அப்படின்னா நீங்கள் யாரையோ ரொம்ப லவ் பண்ணுறீங்க, அவர் நினப்பில் உருகி இந்த மியூசிக்கை நீங்கள் ப்ளே பண்ணியிருக்கீங்க, ஆம் ரைட் அப்படின்ட்டு கேட்குறான். டே வெண்ண, அந்த மியூசிக்கை உனக்காக தாண்டா அவள் வாசிக்கிட்டு இருக்கா, உனக்காகவே உருகி ஒருத்தி லவ் பண்ணிகிட்ருக்கா, சும்மா கடுப்பு கிளப்பிட்டு எனக்கே டென்ஷன் ஆகுது மயிலானா. சும்மா சொல்லக்கூடாதுங்க, நீங்கள் இப்படி இந்த அளவுக்கு வாசிப்பீங்க நான் நினச்சி கூட பார்க்கல. அதில் நானே மெய்மானது போயிட்டேன். கண்டிப்பாக ரொம்ப யாரையும் லவ் பண்ணுறீங்க, அதை தான் அவங்க மியூசிக்கில் காட்டியிருக்கீங்க. இதுவே எப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு லவ் பண்ணுவீங்க. ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, உங்களோட லவ் கிடைக்க ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். இப்படிலாம் லவ் கிடைக்கிறவங்க லக்கியஸ்ட் பர்சனில் சே அப்படின்ட்டு அவனுக்கோ ஒரு நமக்கு இப்படி லவ் கிடைக்கலைங்கிற விரக்தியிலையும் இப்படி ஒரு மனுஷனை ஒருத்தி லவ் பண்ண முடியுமாங்கிற இதுலேயும் அவனும் ஒரு ஆதங்கத்தில் பேசிகிட்டு இருக்க. இங்கே தாராவுக்கோ தாரியா கண்ணில் தண்ணி, இவனை பார்த்துட்டேன், இவன்கிட்ட பேச முடியாதாங்கிற ஏக்கெல்லாம் தீந்து அவனே பேசுகிறான். ஆனால் தன்னால் பேச முடியல, தன்னோட லவ் புரியாமல் உளறிட்டுருக்கானே மண்டை அப்படிங்கிற மாதிரி. அவ்வளோ இதுக்கு மேலே தாங்காதுடா, எனக்கு வாயிலெல்லாம் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி குடுன்னு ஓடி டக்குன்னு அவனை இறுக்கி ஹக் பண்ணிக்கிறா.
தாரா சடனாக அப்படி பண்ணவும் இங்கே பக்ஜன் சப்த நாடி அடங்கி அப்படியே ஸ்டன் ஆயிடுறான். எதிர்பாராமல் நடந்தது அவனுக்கு ஒரு மாதிரி இருக்க. இங்கே தாராவோ அப்படியே அவள் டியோஸ் அவன் ஷர்ட்டை நினைக்கிற அளவுக்கு அலறா, கத்தி கதறி அழறா. அவளால் வாய் திறந்து சொல்ல முடியல. நான் உன்னை லவ் பண்ணுறேன்டா, அவ்வளோ மேலே லவ்வே வச்சுருக்கேன்டா அப்படின்னா அவளால் சொல்ல முடியாத அந்த காதலை அவள் அழுகையில் சொல்லிட்டு இருக்கா. அவளுக்கோ தன்னோட ஜென்மமே மோட்சம் அடைஞ்ச மாதிரி அவன்கிட்ட வந்து சரணாகதி அடைஞ்சிட்டேன், எனக்கு நீ தாண்டா எல்லாம், நீ என்னை புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி அவளோ வாயால் சொல்லாமல் கத்தி கதறிக்கிட்டு இருக்கா. ஸோ அவளோட லவ் அந்த அளவுக்கு டீப். அவள் எவ்வளோ வருஷமாக அவன் மேலே அப்படி ஒரு லவ்வை வச்சுருக்கா. அவனுக்கு புரிய வைக்க அவளால் சொல்ல முடியல. சிலருக்கு சில நேரங்களில் வார்த்தைகளே வராது. அந்த மாதிரி தான் இவளால் சொல்ல முடியல. வார்த்தைகள் இல்லாத இதை அவளோட ஸ்பரிசத்தால் அவள் சொல்லிக்கிட்டு இருக்கா. பட் நம்ம ஆள் அதெல்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஆளாக மற்றவங்களுக்கெல்லாம் தேடி தேடி வந்து ஹெல்ப் பண்ணுவார் மஞ்சமாக்கா இந்த விஷயத்தில். இவனுக்கோ திடீர்னு ஒருத்தி இப்படி வந்து ஹக் பண்ணால் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க என்னை பற்றி என்ன நினைப்பாங்க. இது நாள் வரைக்கும் தங்கச்சியை கண்ணியமாக வளர்த்தவன், ஒரு அப்பா அம்மா இல்லாத குறை தெரியாமல் வளர்த்தவன் மட்டும் இல்லை, எந்த ஒரு தப்பான விஷயமும் செய்யாதவன் திடீர்னு ஒரு பொண்ணு வந்து தன்னை ஹக் பண்ணால் அவனுக்கு எப்படி இருக்கும். ஸோ டக்குன்னு அவனோ தாரா வாட்ஸ் த ஹெல் அப்படின்னு சொல்லி டக்குன்னு அவனை பிடிச்சி தள்ளுறான். இத்தாடா இந்த பார்ட் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன நடக்குன்னு பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டை பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.